இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் எக்ஸ்யூவி மஹேந்திரா தார். இது 2000 சிசி வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர்ஸ் எல்லாமே வந்து என்ஜின் பிளாக் உள்ளேருந்து ஸ்ப்ரே ஆகும். ஸோ அதே டெக்னாலஜியில் நம்ம சிஎன்ஜி கிட்ட நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம கிட்ட நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா கேஎம்இ பிராண்ட். இது ஒன் ஆஃப் தி வேர்ல்டு மார்க்கெட் லீடர் இன் ஆல்டர்னேட் ஃபியூல் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் போட்டுருக்கோம். இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிளில் நம்ம டபுள் ஸ்டேஜ் ரெடியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மெயினாக வந்து 200 பார் ப்ரெஷரை 2 பாராக கன்வெர்ட் பண்ணி இன்ஜெக்டர் வழியாக ஸ்ப்ரே ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேபிளான ப்ரெஷர் ரெடியூசர். ஸோ இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் கேஜ் இருக்குது, சோலனாய்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கேஎம்இ டைரக்ட் இசிஎம் தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இந்த பர்டிகுலர் இசிஎம் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் பெட்ரோல் இசிஎத்துலேருந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கேஸில் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பெட்ரோல் இசிஎம் மாஸ்டராக ஒர்க் பண்ணோம், எங்களோட இசிஎம் வந்து சேவாக ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாமே வந்து உங்களோட பெட்ரோல் இசிஎம் பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் மெயினாக வந்து கேஸ் போகிறது ரெடியூஸ்லேருந்து நேராக இன்ஜெக்டர் வழியாக ஸ்ப்ரே ஆகும். ஸோ இதில் நம்ம மெயினாக வந்து அந்த ஹோஸ்டில் ஒரு மேப் சென்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இன்டெக் ஏர் இன்டெக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஸோட ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணோம். இதில் இன்ஜெக்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஹாக் இன்ஜெக்டர். இது வந்து 1 ohmஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபாஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வயரிங்லேருந்து ஸ்டீல் பைப்பு எல்லாமே வந்து கார்கேட்டட் பைப், கான்கிரீட் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே கன்சீல்டாக இருக்கும். உங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எந்த இது ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம டேங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மஹேந்திரா தார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 லிட்டர் 316 டயர் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 kg ஃபில் ஆகும். இதில் வந்து நாங்கள் தெர்மோஸ்டாட் வால்வ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸஸ் ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் 300 பார் ப்ரெஷருக்கு மேலே வர்றதா இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணி விட்றோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைடு டியூப் போகுது. ஒன்று வந்து உங்களுக்கு பெட்ரோல் லிட் வழியாகவும், இன்னொன்று வந்து நேராக வந்து கிட் வழியாகவும் போகும். ஸோ இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுற வால்வ் தான். இந்த வால்வ் மேலே ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து திருப்பிக்கலாம். நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃபில்லிங் வால்வ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் பெட்ரோல் லிட்டுக்குள்ளே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கேஸ் வந்து இதில் ஃபில் பண்ணும்போது 80% உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். இந்த 80% கட் ஆஃப் ஆகுது இந்த வால்வ் தான் கண்ட்ரோல் பண்ண சொல்லலாம். ஸோ இதில் வந்து இதில் செப்பரேட்டாக ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேங்கோட எக்ஸ்பைரி டேட்டு இன்னைக்கு ஃபிட் பண்ணியிருக்கோம். எல்லா டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கேஸ் ஃபில் பண்ணுற பர்மிஷன் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம ஸ்விட்சை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். காரில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம்இ டைரக்ட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இது RGB ஸ்விட்ச் ஆக்சுவலாக. இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே, அதாவது உங்களுக்கு கேஸோட லெவல் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து கேஸில் ஓடுதா பெட்ரோல் ஓடுதா எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லைட் இருக்குது. ஸோ அந்த 3 லைட்டில் உங்களுக்கு வந்து ஹாஃப் டேங்க் இருக்குது. இன்னும் 2 லைட் வந்துச்சுன்னா ஃபுல் டேங்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் இண்டிகேட் காமிக்கும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். எல்லாமே டேரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம லைவ் ஒரு டெஸ்ட்டாக எடுத்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, என்ன ஸ்பீட் இருக்குது நம்ம வந்து எல்லாம் செக் பண்ணலாம். இப்போ ரோட் டெஸ்ட் வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஐடியில் இருக்குது. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம சைக்கிள் ஆப்ஷன் இருக்குது. எடுப்போம் வண்டி. ஸோ இதில் ரொம்ப ஸ்மூத்தாகவும் உங்களுக்கு அந்த ஆக்சிலேஷன் பார்த்தீங்கன்னா சேம் பெட்ரோல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 தாண்டிடுச்சு. 3000 RPM மேலே ஆல்மோஸ்ட் 80 ஸ்பீடை தாண்டிச்சு. ஆல்மோஸ்ட் 100 டச் ஆகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இதில் வந்து எந்த ஒரு லேகோ, எந்த ஒரு ஜர்க்ஸோ எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் சிஎன்ஜி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லைவாக நீங்கள் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 110 கிட்ட வந்துடுச்சு. ஸோ இது வந்து 120 கிட்ட வந்துடும். கண்டிப்பாக நம்ம எந்த பர்ஃபார்மன்ஸும் ஒரு லேகோ எதுவுமே கிடையாது. இது நாங்கள் ஆக்சுவலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நாங்கள் வந்து சிஎன்ஜியில் செக் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கேரண்டி பண்ணுறோம். ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். சிஎன்ஜி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வராது.
மஹிந்திரா தார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8 to 9 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு பெட்ரோலில் கிடைக்கும். ஸோ இதுவே சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு சிட்டிலையும் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் ஹைவேலையும் கிடைக்கும். ஸோ இது வந்து சிஎன்ஜியில் மட்டும் ஓடாது, பெட்ரோலும் சேர்ந்து ஓடும். ஏன்னா பெட்ரோல் வந்து நம்ம இன்ஜெக்டர்ஸ் வந்து பைபாஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நம்ம பெட்ரோல் ப்ரெஷரை வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபியூல் வந்து சிஎன்ஜியில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 3 to 8% உங்களுக்கு வந்து கன்சியூம் ஆகும் பெட்ரோல். அதாவது ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 85% உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக இருக்கும் பெட்ரோல் கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் ரேஷியோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10% சொல்லியிருக்கேன். இஸ் 15% செலவாகணும், அதாவது செலவாகாது, பட் ஸ்டில் உங்களுக்கு செலவாகனா கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70% சேவிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா இது வந்து உங்களுக்கு சென்னை பிரான்ச்சஸ் இருக்குது, உங்களுக்கு கேரளாவில் எர்ணாகுளம் இருக்குது, ஷூர் இருக்குது. எந்த டீட்டெயில் இருந்தாலும் கால் பண்ணுங்கள்.